மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இன்னைக்கு முக்கியமான விஷயங்கள் நாம பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர்கள் கேட்டுட்டு இருந்த விஷயங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் ஓரலா பாத்துருவோம். நிறைய நேயர்கள் கேட்டது என்னன்னா, சவுக்கு சங்கர் வழக்கோட அப்டேட் என்ன, சவுக்கு சங்கர் நல்லா இருக்காரா, சவுக்கு சங்கர் அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுதான். சவுக்கு சங்கர் அவர்களோட வழக்கு அப்டேட் அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா நீதிமன்றம் கடந்த விசாரணையில தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சாங்க. அப்படியே அது நிலுவையில இருக்கு. அப்ப தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்காங்க. என்னைக்கு விசாரணைக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சாதான் விசாரணையில என்ன நடக்குது போகுது வருது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி வேணா சவுக்கு சங்கர் போட்டா போட்டுட்டு இஷ்டத்துக்கு கதை வேணா சொல்லிட்டு இருக்கலாம். பட் சவுக்கு சங்கர் விஷயத்துல அப்டேட் இல்ல. அவரு நலமா இருக்கார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மறுபடியும் மீண்டு வருவார். இந்த திமுகவுக்கு எதிராக தொடர்ச்சியா பேசுவார் அப்படிங்கிறதுலயும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால சவுக்கு சங்கர் அவர்களோட வழக்கு விவகாரங்களை சொல்லிடுறோம். ரெண்டாவது, கரூர் சிபிஐ விசாரணையில என்ன நடந்துச்சு, ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இதுலயும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிவடைஞ்சிருச்சுதான். பட் குற்றப்பத்திரிகை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இது அப்டேட் எல்லாம் கிடையாது, என்னோட யூகத்தின் அடிப்படையில சொல்றேன். குற்றப்பத்திரிகை இப்போது தாக்கல் செய்யப்படுவதற்கான சாத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. ஏன்னா இப்ப கரூர் விவகாரத்துல டிவிகேவினரும் சரி மக்களும் சரி திமுக மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க. திமுக செஞ்சிருப்பாங்க, குறிப்பா செந்தில் பாலாஜி இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. நிறைய ஆடியோ வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்களும் கூட பார்த்திருப்பீங்க. அப்படி இருக்கிற சூழல்ல இந்த விவகாரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் அப்படிங்கிறது திமுகவை நோக்கி போகுது அப்படின்னா அது டிவிகேவிற்கான ஒரு சிப்பத்தியை கிரியேட் பண்ணி விட்டுரும். அது செல்வாக்கு உயரும். இத செய்யறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. நம்ம எதுக்கு டிவிகேவுக்கு செஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு பெண்டிங்ல போட்டிருப்பாங்க. இல்லைன்னா டிவிகே மேலேயே ஒரு குற்றச்சாட்டு, அவங்க சரியா செயல்படல போடல வரல அப்படின்னு இவர்கள் தரப்புல குற்றம் சொல்லி அதுல ஒரு சார்ஜ் சீட்டு போட்டிருந்தா கூட இது டிவிகேவுக்கு திமுக மேல இருக்கிற கோபம் அப்படியே பிஜேபி மேல திரும்புறதுக்கான சாத்தியம் இருக்கு. அதனால இது அப்படியே பெண்டிங்ல வச்சிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இது தப்பு தான். தாமதிக்கப்படும் நீதி அப்படிங்கிறது அநீதியை விட கொடுமையானதுன்னு நம்புறேன் நானு. பட் அரசியல்ல நீதி நியாயங்களுக்கு வேலையே இல்லாம போயிடுச்சு. நம்ம என்ன பண்றது, அநேகமா இந்த ரூட்ல தான் இது போவோம் அப்படின்னு யூகத்தின் அடிப்படையில தான் சொல்றேன். அதனால ஒன்னும் அப்டேட் அப்படிங்கிறது கிடைக்கல. முக்கியமா அஜித் மரண வழக்குன்னு கூட சொல்ல முடியாது, கொலைகாரனுங்க கொலை பண்ணிட்டானுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த வழக்குல ஒரு 6 பேர் ஜெயில இருக்கானுங்க, கொலைகாரனுங்க. அவனுங்களை பத்தி நம்ம பல தடவை பேசிட்டோம். இதுல அந்த மடப்புறம் ஆய்வாளர், மடப்புறம் உதவி ஆய்வாளர், எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் 2 பேரு, டிஎஸ்பி சண்முக சுந்தரம், நிகிதா உள்ளிட்ட 4 பேரை ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று சண்முக சுந்தரம் ஆஜர் ஆகல அப்படிங்கறதால பிடிவாரண்டு பிறப்பிச்சதோட நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டும் கூட டிஎஸ்பி சண்முக சுந்தரம் ஆஜராகல. கிட்டத்தட்ட அவனை கைது செய்யறது உறுதி அப்படிங்கிறது ஆயிடுச்சு. மீதி 3 பேரும் ஆஜராயிட்டாங்க. விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அது போக போக விசாரணை முடிவு தருவாயில என்ன அப்டேட்டுங்கிறத கொடுப்பேன். பட் டிஎஸ்பி இப்பவும் ஆஜராகல அப்படிங்கும் போதே ஏதோ தப்பிக்கிறதுக்கான வேலை வாய்ப்பு முயற்சி எடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி போகுது. இல்லைன்னா வேற என்ன, உயர்நீதிமன்றத்தையே எங்கேயாவது போயிட்டு மனு போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. பட் அது செல்லாது. சிபிஐ கைது செய்து இனிமே கோர்ட்ல ஆஜர் பண்ணக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது நடக்கும். எப்படி பார்த்தாலும் டிஎஸ்பி சண்முக சுந்தரத்துக்கு சிறை அப்படிங்கிறது உறுதி. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, தலைப்பு என்னங்க கொடுத்துறீங்க, இப்படி தலைப்பு கொடுத்துறீங்க, தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஜெயிலுக்கு போறாரா, என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்ன அவர் என்ன பெரிய உத்தம சீலனா, யோக்கிய சிகாமணியா, அரசியல்ல ஏது உத்தமனுக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் போயிட்டு இருக்கு. பட் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில 1000 கோடி 500 கோடி 250 கோடி இந்த லெவல்ல தான் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா அடிச்ச கொள்ளை வெளியில தெரிஞ்சு ஆதாரத்தோட இருக்கிறது மட்டும் 3 லட்சம் கோடி. இதுல இந்த கே நேரு விவகாரத்துல 258 பக்க கடிதத்தை ஈடி எழுதிச்சு இல்லையா, நீதிமன்றம் எடுத்துட்டு போய் இவங்க எஃப்ஐஆரே போடல. ஈடி கடிதம் எழுதி 3 கடிதம் எழுதி எஃப்ஐஆர் போடல. ஏன்னா எஃப்ஐஆர் போட்டா பின்னாடி ஈடி வந்துடும். ஏன்டா ஈடி உள்ள வந்தா பெரிய சிக்கல். இந்த நேரு விவகாரத்துல துர்கா ஸ்டாலின் ஜெயிலுக்கு போகணும், முதலமைச்சரோட மனைவியை கூட தூக்கலாம், முதலமைச்சர் ஜெயிலுக்கு போகணும், மாப்பிள்ள சார் சபரீசன் ஜெயிலுக்கு போகணும், உதயநிதி ஸ்டாலின் ஜெயில், பாதி திமுக ஜெயிலுக்கு போகணும், திமுகவோட தலைமை குடும்பமே ஜெயிலுக்கு போகணும். அந்த அளவுக்கு மெட்டீரியல் இருக்கு. அதனால இவங்க எஃப்ஐஆர் போடவே இல்லை.
அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்துக்கு போறாங்க. உயர்நீதிமன்றத்துல அதிமுகவோட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் திரு இன்பதுரை அவர்கள் போறாரு. ஸ்ரீவத்சவா அருள்முருகன் நீதியரசர்கள் அமர்வு அப்படிங்கறது எஃப்ஐஆர் போட சொல்லி ஆர்டர் போடுது. கோர்ட் சொன்னிச்சுங்கிறதால ராத்திரியோட ராத்திரியா தூய்மை பணியாளர்களை அடிச்சு விரட்டினானுங்கல்ல, கேட்டா கோர்ட் உத்தரவுனானுங்க. அங்க மட்டும் கோர்ட் உத்தரவை செயல்படுத்த இரும்பு கரத்தை தூக்கிட்டு வந்துருவானோ, ஏலப்பாலை இழிச்சவாயனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு, ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. ஏன் இப்ப இரும்பு கரத்தை தூக்கிட்டு போய் நேரு மேல எஃப்ஐஆர் போடுறது? தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போடல, ஹைகோர்ட் ஆர்டரை கூட செய்யறதுக்கு இவங்களுக்கு வலிக்குது. திருடி 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 தின்னு வந்துட போகுது அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு கோபம் வருது. ஹைகோர்ட் சொல்லி எஃப்ஐஆர் போலன்னா என்ன மாணவருக்கு, என்ன கருணாநிதிக்கு நீங்க கவர்மெண்ட் நடத்துறீங்க அப்படிங்கிற கேள்விங்க நம்ம எழுப்ப வேண்டியது இருக்கா இல்லையா? எஃப்ஐஆர் போடல. இப்ப இன்பதுரை அவர்கள் மறுபடியும் இதை உச்சநீதிமன்றத்துல போய் தெரிவிச்சிருக்காரு. உச்சநீதிமன்றம் இதை ஒரு மனுவா தாக்கல் செய்ய சொல்லிச்சு. இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வுல இப்ப மறுபடியும் மனு போட்டிருக்காங்க. ஹைகோர்ட் சொல்லி இவனுங்க எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க. அப்ப ஏன் இடி வந்ததுன்னா, பிதுக்குல டாக்டர் கூப்பிடுங்க வேட்டியில நேரு மூத்திரம் போகணும். நேருகிட்ட குத்துற விசாரணை அப்படிங்கிறது ஸ்டாலின் பக்கம் போகும். ஸ்டாலின் எல்லாம் நீங்க தூக்கலாம் வேண்டியது இல்லை, வராங்கன்னு சொன்னாலே சுச்சா முச்சா போயிடுவாப்ல. இத்தனை வயசுக்கு மேல அப்புறம் செந்தில் பாலாஜி ஸ்டெண்ட் வச்ச மாதிரி குடும்பத்துக்கே வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஸ்டெண்ட் ஃபேக்டரி ஒண்ணு தனியா ஆரம்பிக்கணும். இவங்க ஆண்டு கழிச்ச லட்சணத்துக்கு தமிழ்நாடு நாத்தம் எடுத்து போச்சு, தமிழ்நாட்டுக்கு ஸ்டெண்ட் ஃபேக்டரி ஆரம்பிக்கணும். இவங்களை அரெஸ்ட் பண்ணா இவங்களுக்கு ஸ்டெண்ட் ஃபேக்டரி ஆரம்பிக்கணும். அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் மறுபடியும் கூப்பிட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல காரி துப்பதான் போகுது, அது நடக்கதான் போகுது. அப்ப இந்த வழக்கு நீ எஃப்ஐஆர் எப்ப போடுவ அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர். நிறைய பேர் சொல்றாங்க ஒண்ணும் செய்யாதுன்னு. நான் கூட அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல இந்த முறை விடுறதா இல்லவே இல்லை. இந்த எலெக்ஷனுக்கு முன்னே இவங்களை எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைக்கணும். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்படி வச்சாங்க, முன்னாடியே செஞ்சுட்டோன்னு வச்சுங்க, ஜாமீன் கேட்டு ஒடியாந்துருவாங்க. பிரச்சார நேரத்துல ஐயோ எங்களை பழி வாங்குது, இந்த ஆர்எஸ் பாரதின்னு ஒரு ஒண்ணுத்துக்கும் போறாத முட்டா பீஸ் ஒண்ணு இருக்கு, அது அப்படித்தான் சொல்லுது. இவங்க அறுத்து தள்ளிட்டாங்களாம் ஆட்சியில, அதனால இவங்களை பழி வாங்குறாங்களாம் மத்திய அரசை வச்சுட்டு. திருடி தின்னுட்டு வெக்கமே இல்லாம ஐயோ உங்க வாயெல்லாம் புழுத்து சாக முட்டீங்க, நீங்களாம் இவ்வளவு பொய் புழுவுறீங்க. நேரு 41 தொகுதி அறுக்க போறாரு உட்காந்துக்கிட்டு, 41 தொகுதி பொறுப்பாளர் அவரு. அந்தாலே எசம்பாலன்னு ஒரு சாதாரண ஆள்கிட்ட லால்குடியில தோத்த வரலாறு எல்லாம் இருக்கு. முன்ன படிச்சது இல்ல, நீ கை நாட்டான். இதுல நேரு 41 தொகுதியை கிழிச்சு கேப்பைய நட்டு விடுவாரு. அதனால இவரை பிஜேபி பழி வாங்கலாம். நீ திருடுறதை நிறுத்தியா? முதல்ல திருடி வச்சுக்கிட்டு பழி வாங்குதுன்னா அப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு போலீஸ் எல்லாம் கலைச்சிருங்க. இப்ப என்ன பிடிக்க வராங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு, நான் திமுக விமர்சிக்கிறதால என்ன பழி வாங்குது அப்படின்னு நான் கூட தான் பேச முடியும். அப்படிதான் ஆக்சுவலா உண்மையிலேயே நீங்க செய்யறீங்க. எவனா ஏத்து பேசினா பொய் கேஸ் தான் போடுறீங்க. நீங்க இந்த ஆட்டம் போடுறீங்க. ஒத்த ஸ்டேட்ல ஒரு போலீஸை கையில வச்சுக்கிட்டு நீங்க என்ன ஆட்டம் போடுறீங்க? மொத்த நாட்டை கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். உங்களை ரிவிட் அடிக்காம சும்மா விடுவானா நீங்க திருட்டுக்கு? இப்ப இந்த 258 பக்க கடிதம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. 2500 போஸ்டிங் போட்டதுல ஊழல், டெண்டர் விட்டதுல ஊழல், ஒரே துறையில இவ்வளவு, தமிழ்நாட்டோட மொத்த துறையிலையும் சேர்த்து 3 லட்சம் கோடி ரூபாய் ஊழல். எவ்வளவு? 3 லட்சம் கோடி மாட்டினது மட்டும். எந்தெந்த துறையில எவ்வளவு ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு பக்கமா ஆதாரத்தை திரட்டிக்கிட்டு ஒரு பெரிய ஃபைலை எடுத்துட்டு போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்துல ஆளுநரை சந்திச்சு கொடுத்தது உங்களுக்கு தெரியும். அந்த ஃபைலு இப்ப மத்திய அரசு கையில் இருக்கு. உங்களை விடுவாங்களா? எப்படா பிரிக்கி எடுக்கிறதுன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க சனாதனம் அப்படி இப்படின்னு வாய்கிலேயே பேசினா உங்களை விட்டுட்டு தேடுவாங்க. ஒரு தீபமேத்திர விவகாரத்துல கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமா போட்டீங்க. உலகத்திலேயே கேவலமான ஒரு ஆட்சியை செஞ்சுட்டு எந்த டிவியில தெரிஞ்சாலும் உங்க விளம்பரத்தான் போட்டுறீங்க. திராவிட மாடல் ஆட்சியில் நாங்க புடுங்கிட்டோம் பாருங்க, புடுங்கு, அறுத்துட்டோம் பாருங்க, அரு அப்படின்னு விளம்பரம் போட்டுட்டீங்க. நான் என்ன சொல்றேன் பாருங்க, கேவலமானவர்கள். நான் இந்த கழுவி ஊத்துறேன்ல, ஏன் இந்த வீடியோ நீங்க பாக்குறப்பையும் திமுக ஆட்சியின் சாதனைகள்னு விளம்பரம் வரும், சத்தியமா வரும். நான் இப்பயே சொல்றேன், வீடியோ எடுக்கிறப்பயே சொல்றேன். அவ்வளவு காசை விளம்பர கருணாநிதிக்கு மட்டும் செலவு பண்றாங்க, வேற எதுக்குமே கிடையாது. அப்புறம் எவ்வளவு கொள்ளையடிச்சு வச்சிருப்பாங்கன்னு பாருங்களேன். இவ்வளவு பிரச்சனைகளையும் பண்ணிட்டு 3 லட்சம் கோடி ஊழலை செஞ்சுட்டு இவ்வளவு பஞ்சாயத்தையும் பண்ணிட்டு எங்களை பழி வாங்குதுன்னா விட்டுருவாங்க. இப்ப மத்திய அரசு இப்ப எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்னன்னா, எஃப்ஐஆர் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் சொன்னா போட்டுதான் அவனு, வேற வழி இல்ல. இல்லன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல டிஜிபியை பிடிச்சி உள்ள வைக்க வேண்டியதான். அப்படித்தான் போகும். பொறுப்பு டிஜிபியா இருந்தாலும் பருப்பு எடுக்காம விட மாட்டாங்க, அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. அப்ப எஃப்ஐஆர் போட்டா இடி வரும். இடி வந்தா நேரு என்ன பண்ணுவாரு? அப்ரூவர் ஆயிடுவாரு.
என்ன நான் எடுத்ததெல்லாம் சில்லற வாங்கி கொண்டு பார்ட்டி பண்ணுன்னு வாய்க்கரிசி போட்டுக்கிட்டு பணம் சேவனேன்னு இருக்கும். கொல்லி வைக்க போன என்ன பிடிச்சிட்டு போவீங்களா? தின்ன பணத்தை முதல்ல எழுப்பிடுங்க அப்படிம்பாங்க. அப்படின்னு ஏஞ்சி நிக்கும். வா போவோன்னு இழுத்துட்டு போய் பணம்னா பணமும் வாய போலக்குள்ள இந்த பணம் பணத்தை தின்னே உயிர் வாழக்கூடிய ஒரு பணம், உயிரோட இருக்கக்கூடிய ஒரு பணம். சப்ஜெக்ட் இருக்க திருடுறதுக்காக மட்டுமே உலகத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த திமுகங்கிற கட்சி. பார்ட்டி ஃபண்டு இதுக்கு பேரு பிஎஃப். இன்னொரு பிஎஃப் இருக்கு தெரியுங்களா, புழு பிலிம்னு, அதை விட கேவலமானவர்கள் இவங்கெல்லாம். பார்ட்டி ஃபண்டு. ஐயோ 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 எவ்வளவு தாயா, சத்தியமா நான் பல தடவை சொல்றதான் திருப்பி சொல்றேன். 5 இட்லி மேல திங்க முடியாதுயா. ஒரு கட்டில மட்டும் தான் படுத்தா தூக்கம் வரும். நீ 100 ரூம் வச்சு மாளிகை கட்டி 1/2 மணி நேரத்துக்கு 5 நிமிஷத்துக்கு எஞ்சி ஒருத்தர் வேற இடத்துக்கு மாறி போய் தூங்கினாவாயா தூக்கம் வரும்? எதுக்கு அவ்வளவு காசு? ஏழைபால சோத்துக்கு கஷ்டப்படுறாயா? தூய்மை பணியாளருக்கு காஞ்சி போன இட்லியை கொண்டு போடுறீங்க. மனிதர்களை வாழ வைங்கயா. எவ்வளவு பேர் இன்னும் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா? இல்ல கொடுமையோட உச்சம் என்னன்னா, மெட்ராஸ்ல 54 வயசு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு வயசான பெண்மணியை ஒருத்தன் கற்பழிச்சிருக்காயா. என்னையா சட்டம் உங்களுக்கு? கருணாநிதியை புடுங்குறீங்க நீங்க. இந்த நாட்டாம படத்துல சொல்லுவானே, டே தகப்பா ஒரு பிச்சைக்காரியை கூட நீ விட்டு வைக்கலையான்னு, அது மாதிரி ஸ்டாலினை பார்த்து தான் கேட்கணும். டே தகப்பா உன் ஆட்சியில ஒரு பிச்சைக்காரியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்கடாப்பா. அவ்வளவு கேவலமா ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு விளம்பரத்தை பண்ணிக்கிட்டு மறுபடியும் நீங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. மக்கள் அப்படியே காதை காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்னு பாக்குறீங்களா? திரும்ப உங்களை செய்யாம விட மாட்டாங்க. தேர்தலுக்கு முன் நேருவோட வழக்குல ஸ்டாலின் கைதாவது உறுதி. அப்படி இல்ல ஒன்னும் நடக்க மாட்டாங்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிஜேபியை குறைச்சு மதிப்பிடுறீங்கன்னு அர்த்தம். அப்படி நடக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை. நிச்சயமா கைது நடக்கும். தொடர்ந்து பேசுவோம்.